ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் என்றென்றும் என்னிடத்தில் உரிமையோடு அன்பு காட்டி வரும் மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 16வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு முதலமைச்சர் என்ற முறையில் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகைகளிலும் துணை நின்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு துறையிலும் இருந்து வருகிற கோப்புகளை எனக்கு சமர்ப்பித்து அனுமதி பெற்று அத்திட்டங்களை கண்காணிக்கும் என்னுடைய செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேரவை மிக சிறப்பாக நடைபெற கடந்த 5 ஆண்டுகளாக பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றும் நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் பேரவையினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய செய்திகளை உடனுக்குடன் வெளியிட்டு உறுப்பினரை உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டியவர்கள், இந்த பேரவைக்கு நாம் எல்லோரோடும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடன் பணியாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் 5 பேர் மறைவேதி விட்டார்கள். தம்பி திருமகன் ஈவேரா, விழுப்புரம் திரு புகழேந்தி, சகோதரர் திரு ஈவிகே இளங்கோவன், திரு அமுல் கந்தசாமி, திரு பொன்னுசாமி ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்கள் ஆற்றிய பணிகளுக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 24/1/2026 அன்று இதே பேரவையில் நான் உரையாற்றும் போது குறிப்பிட்டதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்ற போது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்தது என்று நான் சொல்லியிருந்தேன். முந்தைய அரசுகளின் செயல்பாட்டின் காரணமாக விளைந்த மிக மோசமான பின்னடைவு, நமக்கு ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு, 2க்கும் இடையிலே தான் நாம் இருந்தோம். நமக்கு பெரும் வெற்றியை தந்து பொறுப்பை ஒப்படைத்த மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையில் ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் எப்பொழுது வளரும் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுடைய வாட்டத்தை போக்கி சமச்சீரான வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம். திராவிட மாடல் அரசு தீட்டிய திட்டங்களை, இயற்றிய சட்டங்களை மக்களின் முன் வைத்துள்ளோம். நிதி நிலைமை சீராக இல்லாத நேரத்திலும் அதனை காரணமாக சொல்லி சும்மா இருக்காமல் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசால் இந்த 5 ஆண்டுகளில் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, 4000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் குடமுழுக்கு, குழந்தைகள் முதல் முதியோர் வரை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், விளிம்பு நிலையில் உள்ள ஆதிதிராவிட பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் வாழ்வில் உயர்வு கண்டிட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதற்கெல்லாம் நான் மட்டுமா காரணம்? இல்லை, இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழர்களும் என் கையோடு கை சேர்ந்து எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும்
வலிமையும் தந்து எனக்கு உதவினார்கள். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்து தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.